கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 91வது சங்கீதம் 11வது வசனம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தூதர்களுக்கும் தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மை சிருஷ்டித்தது எப்படியோ அப்படித்தான் தூதர்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். தூதர்களுக்கென்றும் ஒரு சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். தூதர்களுக்கென்றும் ஒரு சில ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவையெல்லாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும் தூதர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் எல்லாம் நம்மை காக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தேவ தூதர்கள் தேவனுடைய சபையை பாதுகாக்கிறாங்க, தேவனுடைய ஊழியர்களை பாதுகாக்கிறாங்க, தேவனுடைய பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியும் விசேஷித்த விதமாக தேவ தூதர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. தேவ தூதர்கள் நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் நம்ம பாதுகாக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய விசுவாசிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் தேவ தூதர்களும் அவர்களோடு கூட இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடைக்காரங்களை போல அவங்க கூடவே போய் அவங்கள பாதுகாக்கிறாங்க. நம்முடைய பாதம் கல் இடராதபடி அவர்கள் நம்மை தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, உன்னதமான கர்த்தரை நமக்கு தாபரமாய் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை கொடுக்கிறார். ஒரு சமயம் வீட்டு பிரதிஷ்டை கூட்டத்திலே சகோதரிகள் ஒரு பாடல் பாடினாங்க. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்பத்தையும் மிதிப்பாயின்னு பாடினாங்க. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு அருமையான இந்து சகோதரன் அதுக்கு பிற்பாடு சாட்சி சொல்லும் பொழுது, மெய்யாகவே சிங்கத்தின் மேலே நடந்து சர்பத்தின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் கரங்களில் ஏந்தி கொள்ளுவாங்க அப்படின்னு அவங்க பாடினாங்க. உண்மையில் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனம்